கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் இன்றைக்கு ஆசீர்வதிக்க போகிறார். ஆண்டவர் இன்னைக்கு ஆசீர்வதிக்க போகிறார். மெய்யான தேவன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். உண்மையான தேவன் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துக்கள். தேவன் சொல்லுகிற வார்த்தையை நாம் கவனிக்க போகிறோம். தேவன் சொல்லுகிற வார்த்தையை நாம் கவனிக்க போகிறோம். மகிமை நேரம் என்ற நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கிறோம். மகிமை நேரம் என்ற நிகழ்ச்சியில் நம்ம இணைந்திருக்கிறோம். 1 கொரிந்தியர் 1 வசனத்தை வாசிக்கும் போது 1 கொரிந்தியர் 1:18 வாசிக்கும் போது அதிலே இயேசு நமக்கு பேசுகிற வார்த்தைகளை கவனிப்போம். அதுல பேசுகிற வார்த்தையை நாம் கவனிப்போம். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? ஆண்டவர் சொல்லுகிறார், சிலுவையை பற்றிய உபதேசம் நமக்கு தேவ பலன். சிலுவை பற்றிய உபதேசம் நமக்கு தேவ பலம். சிலுவையை பற்றிய உபதேசம் நமக்கு தேவ பலன். சிலுவை பற்றிய உபதேசம் நமக்கு தேவ பலன். சிலுவையை பற்றி யாராவது கேள்விப்பட்டாங்கன்னா அது அவங்களுக்கு பலன் கொடுக்கும். சிலுவை பற்றி உபதேசம் யாருன்னா கேள்விப்பட்டா அது பலனா இருக்கும். அப்போ நீங்க இந்த சிலுவை பற்றிய உபதேசத்தை நீங்க கேட்டா உங்களுக்கு பலன் கிடைக்கும். அப்போது சிலுவை பற்றிய உபதேசம் நீங்க கேட்டால் உங்களுக்கு பலனா இருக்கும். இப்போ நீங்க பலன் இல்லாம இருக்கலாம். இப்போ நீ பலன் இல்லாம இருக்கலாம். ஆனால் தேவ பலன் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் தேவ பலன் உங்களுக்கு கிடைக்கும். தேவ பலன் நமக்கு எப்படி கிடைக்கும்? தேவ பலன் நமக்கு எப்படி கிடைக்கும்? சிலுவை பற்றிய உபதேசத்தை கேட்டா தேவ பலன் கிடைக்கும். சிலுவை பற்றிய உபதேசம் நீ கேட்டால் தேவ பலன் உனக்கு கிடைக்கும். இந்த 40 நாட்கள் எல்லாரும் இயேசுவை சிலுவையை பற்றி தியானித்து வருகிறார்கள். 40 நாட்கள் சிலுவை பற்றிய உபதேசம் எல்லாம் கேட்டு வருகிறார்கள். ஆகையினால் நாமும் இன்றைக்கு அதை தியானிக்க இருக்கிறோம். நாமும் இன்றைக்கு தியானிக்கிறோம். இந்த உபதேசம், இயேசுவை பற்றிய உபதேசம் நமக்கு பலனை கொடுக்கிறதாக. இந்த உபதேசம் இயேசுவை பற்றிய உபதேசம் என்று நம்ம பலனா கிடைக்கும். நீங்க பலனடைய வேண்டும் என்று தேவன் இந்த நாட்களில் உங்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு பலன் அடைய வேண்டும் என்று தேவன் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு பேசுறது காரணம் உங்களுக்கு பலன் கொடுக்க போகிறார். ஆண்டவர் பேசுற காரணம் உங்களுக்கு தேவன் பலம் கொடுக்க போகிறார். சிலுவை அவமான சின்னமாக இருந்தது. சிலுவை அவமான சின்னமாக இருந்தது. யாரு குற்றம் செய்தாங்களோ அவங்கள கொண்டு போய் தான் சிலுவையில் அடிப்பாங்க. ஆமா, யாரு குற்றம் செய்தாங்களோ அவரை கொண்டு போய் தான் சிலுவை அறிவார்கள். யாரு பொல்லாங்கு செய்கிறார்களோ அவர்களை சிலுவையில் அடிப்பார்கள். யாரு பொல்லாங்கு செய்கிறார்களோ அவர்கள சிலுவை அறிவார்கள். அப்ப சிலுவையில் அடையப்படுகிற பொல்லாங்கானவர்களையும் குற்றவாளிகளையும் நீக்கிவிட்டு இயேசுவை சிலுவையில் அடித்தார்கள். இயேசுவே அப்போ பொல்லாங்கணும் தீங்கு செய்யணும் சிலுவையில அடைவாங்க. அவங்களை நீக்கி விட்டு இயேசுவை அறிந்தார்கள். பாருங்க, இயேசுவை அறைந்ததனால அந்த பொல்லாங்கான சிலுவை புனித சின்னமாய் மாற்றி போனது. பாருங்க, அந்த இயேசுவை சிலுவை அறிந்ததான அந்த பொல்லாங்கான சிலுவையை புனித சிலுவாய் மாற்றினார்கள். அந்த சிலுவை புனிதமாய் மாற்றப்பட்டு, அந்த சிலுவை புனிதமாக மாற்றப்பட்டதுங்க. சிலுவை என்றால் கொலை நடுங்குகிற ஒரு விஷயம். சிலுவை என்றால் கொலை நடுகிற ஒரு விஷயம். சிலுவை என்றால் சாவு, மரணம் என்ற விஷயம். சிலுவை என்றால் சாவு என்ற ஒரு மரண விஷயம். ஆனால் இப்பொழுது என்ன நடக்கிறது? ஆனால் இப்பொழுது என்ன நடக்கிறது? அந்த சிலுவையை பார்க்கும்போது மக்கள் எல்லாம் வணங்குகிறார்கள். அந்த சிலுவை பார்க்கும்போது மக்கள் எல்லாம் வணங்குகிறார்கள். சிலுவையை காணும் போது இயேசுவை வணங்குகிறார்கள். சிலுவையை காணும் போது இயேசுவை வணங்குகிறார்கள். சிலுவையை பார்க்கும் போது இயேசுவை பணிந்து கொள்கிறார்கள். சிலுவையை பார்க்கும் போது இயேசுவை பணிந்து கொள்கிறார்கள். காரணம் என்ன? காரணம் என்ன? அந்த சிலுவையை பற்றிய உபதேசம் நமக்கு பலன் தருகிற காரியம். அந்த சிலுவை பற்றிய உபதேசம் நமக்கு பலன் கொடுக்குது. ஏன் அந்த சிலுவையில என்ன இருக்குது? ஏன் அந்த சிலுவையில என்ன இருக்கிறது? ஒரே சிலுவையில இயேசு அடிக்கப்பட்டு மரித்ததனால, ஒரே சிலுவையில இயேசு அந்த சிலுவையில மரித்ததினாலே உலக மக்கள் முழுமைக்கும் விடுதலை கிடைக்கிறது. உலக மக்கள் முழுவதற்கும் விடுதலை கிடைக்குதுங்க. சர்வலோக ரட்சகராக இயேசு அங்கே செயல்பட்டார். சர்வலோக இயேசு அங்க சிலுவை அறியப்பட்டார். மக்களை ரட்சிக்கும்படி அங்கே செயல்பட்டார். மக்களை ரட்சிக்கும்படி அங்கே செயல்பட்டார். அவர் தன்னுடைய ரத்தத்தை சிந்தினார். அவர் தம்முடைய ரத்தத்தை சிலுவையில சிந்தினார். அந்த சிலுவையிலே ஜீவனை விட்டார். அந்த சிலுவையிலே தன் ஜீவனை விட்டார். அந்த சிலுவையிலே கதறினார். அந்த சிலுவையிலே அவர் கதறினார். நம்முடைய துக்கங்களை சுமந்து கொண்டார். நம்முடைய துக்கங்களை சுமந்து கொண்டார். உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா மக்களுடைய பாவத்தை சிலுவையிலே சுமந்தார். முழுக்க இருக்கிற எல்லா ஜனங்களுடைய பாவத்தை அவர் சுமந்து கொண்டார். சிலுவையிலே சுமந்தார். சிலுவையிலே சுமந்தார். எவ்வளவு பெரிய உபதேசம் பாருங்க. எவ்வளவு பெரிய உபதேசம் பாருங்க. இது குறித்து இன்னொரு உபதேசத்தை நாம் கவனிக்க இருக்கிறோம்.
இன்னொரு உபதேசத்தை குறித்து நாம் கவனிக்க இருக்கிறோம். இங்கே ஆண்டவர் சொல்லுகிற விஷயத்தை கவனியுங்கள். ஆண்டவர் சொல்கிற விஷயத்தை கவனியுங்கள். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல ஆண்டவர் சொல்லுகிறதை கவனியுங்கள். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 16. ஆண்டவர் அங்கே சொல்றாரு, அங்கே சொல்றாரு, சிலுவையினாலே பகையை சிலுவையினாலே கொன்று, பகையை சிலுவையினாலே கொண்டு, அதனாலே இறுதித்தாரையும் இரு திறத்தாரையும் உலகத்தாரையும் பரலோகத்தாரையும் இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக மாற்றினார். தேவனோடு ஒப்புரவாக்கினார். மனித வர்க்கம் தனி, பரலோக தேவ வர்க்கம் தனி என்று இருக்கிறது. ஆனால் தேவன் அந்த பகையை தகர்த்தார். பரலோகமும் பூலோகமும் ஒன்றாகும்படி செய்தார். பகையை நீக்கி போட்டார். அவர் மரித்து அவர் பலியானதினாலே, நம்முடைய பாவங்களுக்காக அவர் இறந்ததினாலே, பலியாக்கப்பட்டதினாலே பகையை நீக்கி போட்டார். அவர் மரித்து நம்முடைய பாவத்துக்காக அவர் மரித்ததினாலே, நமக்காக பலியாகினாலே நம்மளை அவர் மீட்டு எடுத்தார். பகையை நீக்கினார். அப்படி ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணினார். பிரியமானவர்களே, உங்களுக்காக அவர் மரித்தார். நாம் பகை வைத்துக் கொள்ளக்கூடாது என்பதற்காக அவர் மரித்தார். அவர் மரித்தார். அநேகர் பாருங்க, ஒருவர் மேல ஒருவர் பகை வச்சுக்கிறாங்க. ஒரு மேல் ஒரு பகை வைக்கிறார்கள், சண்டை போட்டுக் கொள்றாங்க. ஆனா பகை இருக்கக்கூடாதுன்னு இயேசு உயிரையே கொடுத்தார். பகை இருக்கக்கூடாது, தேவன் தம்முடைய சிலுவையில் தாமே மரித்தார், உயிரையே கொடுத்தார். பிரியமானவர்களே, பகையோடு வாழக்கூடாது. சிலுவை பற்றிய உபதேசம் நமக்கு என்ன சொல்லுகிறது? சிலுவை பற்றிய உபதேசம் உனக்கு என்ன சொல்லுகிறது? உங்கள் வாழ்க்கையில பகைங்கிற விஷயமே வரக்கூடாது. உங்க வாழ்க்கையில பகைன்ற விஷயமே வரக்கூடாது. யார் மேலேயும் நீங்க பகை வச்சுக்கிட கூடாது. யார் மேலே பகை வச்சிருக்க கூடாது. அதுக்கு பகை என்ன செய்யணும்? அது மேல என்ன செய்யணும்? அன்பாய் இருக்க வேண்டும். ஒவ்வொரு இடத்திலும் அன்பு செலுத்த வேண்டும். ஒவ்வொருவரை நேசிக்க வேண்டும். ஆண்டவர் அப்படிப்பட்ட உபதேசத்தை சிலுவையின் மூலமாய் கொடுக்கிறார். சுமந்து தீர்த்தார். இரண்டாவதாக நாம் கவனிக்கலாம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்க. கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல சொல்றாரு, பவுல் சொல்லுகிற விஷயம் அங்கே வெளிப்படுகிறது. அவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், நான் சிலுவையில் அறையப்பட்டேன். அவர் சொல்றார், பவுல் சிலுவையில் அறையப்பட்டதாக அங்கே சொல்லுகிறார். நான் சிலுவையில் அவரோடு கூட அறையப்பட்டேன். இயேசுவோடு கூட, இயேசு எப்போது சிலுவையில் அறையப்பட்டாரோ அது போல நானும் சிலுவையில் அறையப்பட்டேன். ஆண்டவர் அங்கே பேசுகிறதை நாம் கவனிக்கிறோம். அப்போ இயேசு சிலுவையில் அறையப்பட்ட நேரத்தில் நாமும் அவரோடு கூட அடையப்பட வேண்டும் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறார். 2:20 வாசிக்கலாம். கிறிஸ்துவுடனே சிலுவையில் அறையப்பட்டேன். நான் சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைச்சிருக்கேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார். கிறிஸ்து என்னில் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாமிசில் பிழைத்திருக்கிறது, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை ஒப்பு கொடுத்து தேவர குமார பற்றும் விசுவாசத்திலே பிழைத்திருக்கிறேன். விசுவாசத்தினால் பிழைத்திருக்கிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இயேசு சிலுவையில் அறையப்பட்டார். அவரோடு கூட நானும் அறையப்பட்டேன். அதனுடைய ரகசியம் என்ன? அதனுடைய ரகசியம் என்ன? அதனுடைய விளக்கம் என்ன? அதை குறித்து தான் நம்ம ரோமர் 6:6 வாசிக்கிறோம். அதை குறித்து தான் நாம் ரோமர்ல 6:6 வாசிக்கிறோம். நம்முடைய பாவ மனுஷனை என்ன செஞ்சிடறோமா? நம்முடைய பாவ மனுஷன் என்ன செய்யணுமா? சிலுவையில அறிந்து விடுகிறோம். இந்த காரியங்கள், சாபமான காரியங்கள், பாவமான காரியங்கள், பாவமான கிரியைகளை நம் சிலுவையில் அறைய வேண்டும். பாவமான காரியங்களா சிலுவையில் அறைய வேண்டும்.
என்ன பாவமான காரியமோ என்ன பாவமான காரியமோ அதுதான் பாவம் மனுஷன். அதுதான் பாவம். நமக்குள்ள ஒரு மனுஷன் இருக்கான். நமக்குள்ள ஒரு மனுஷன் இருக்காங்க. ஆமா, இது புது சிருஷ்டியாக்கப்பட்ட புதிய மனிதன் ஒருவன் இருக்கிறான். புதிய சிருஷ்டியாக்கப்பட்ட புது மனிதன் ஒருவன் இருக்கிறான். இன்னொருவன் பாவ மனுஷன் நமக்குள்ள இருக்கிறான். இன்னொருவன் பாவம் செய்யற மனுஷன். பாவ மனுஷனை இயேசுவோடு கூட நம்ம சிலுவையில் அடிச்சிடணும். அந்த பாவ மனுஷனை சிலுவோடு நம்ம அறையப்பட வேண்டும். நம்ம அடிக்கும் போது பாவ மனுஷன் செத்து போயிடுவான். பாவ மனுஷன் அப்போது மரிச்சு போயிடுவான். ஆமா, புதிய மனுஷன் நமக்குள்ள இருப்பான். புதிய மனுஷன் நமக்குள்ள இருப்பான். புதிய மனுஷன் கிறிஸ்துவாகி இயேசுவின் சரீரம். ஆமா, புதிய மனுஷன் கிறிஸ்துவாகி இயேசுவின் சரீரம். அவருடைய சுபாவம், அவருடைய சுபாவம், அவருடைய வேதம், அவருடைய வேதம், அவருடைய அன்பு, அவருடைய அன்பு, இதுதான் புதிய மனுஷன். இதுதான் புதிய மனுஷன். பாவ மனுஷன், பாவ மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டு விட்டான். சிலுவையில் அறையப்பட்டு விட்டான். பகைய நம்ம ஒழிச்சு கட்டினா, பகையை ஒழிச்சு கட்டினால் அது சிலுவையில் அறையப்படுகிறது. அது சிலுவையில் அறையப்படுகிறது. பாவத்தை ஒழிச்சு கட்டினா, பாவத்தை ஒழிச்சு கட்டினா அதுவும் சிலுவையில் அறையப்படுகிறது. அதுவும் சிலுவையில் அறையப்படுகிறது. பாவத்துக்கு உடந்தையாய் நாம் எழுந்திருக்க கூடாது. பாவத்துக்கு உடந்தையா நம்ம எழுந்திருக்க கூடாது. தேவன் நம்மை அங்கே கவனமாய் கவனிக்கிறார். தேவன் அங்கே நம்மை கவனமாக கவனிக்கிறார். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? கலாத்தியர் 5:24 என்ன சொல்லுகிறது? கிறிஸ்துவனுடையவர்கள் மாம்சத்தின் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறிந்து விட்டார்கள். சிலுவையில் அறிந்து விட்டார்கள். ஆசை இச்சைகளாம் சிலுவையில் அறிந்து. யாரெல்லாம் கிறிஸ்தவர்களோ, யாரெல்லாம் கிறிஸ்துவர்களோ, யாரெல்லாம் கிறிஸ்துவை வைத்திருக்கிறார்களோ, யாரெல்லாம் கிறிஸ்துவை தன் சொந்த ஏற்றுக்கொண்டார்களோ, யாரெல்லாம் கிறிஸ்துவை உடையவர்களாக இருக்கிறார்களோ, யாரெல்லாம் கிறிஸ்து உடையவர்களாக இருக்கிறார்களோ, யார் உள்ளத்திலெல்லாம் கிறிஸ்து இருக்கிறாரோ, யார் உள்ளத்தில் கிறிஸ்து இருக்கிறாரோ, அவங்க எல்லாரும் என்ன செஞ்சிருப்பாங்க? அவங்க எல்லாரும் என்ன செஞ்சிருப்பாங்க? பாவத்தையும் மாம்சத்தையும் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்து விட்டார்கள். சிலுவையிலே அறிந்து விட்டார்கள். அந்த மாதிரி நாமும் சிலுவையில் அறையப்பட வேண்டும். அந்த மாதிரியே நாமும் சிலுவையில் அறையப்பட வேண்டும். இயேசு சிலுவையில் அறைந்து அனைத்து உலக மக்களை ரட்சித்தார். இயேசு சிலுவையில் அறைந்து அனைத்து உலக மக்களை ரட்சித்தார். ஆனால் இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நாமும் சிலுவையில் அடிக்கப்பட வேண்டும். நாமும் சிலுவையில் அறைக்கப்பட. ஒரு சிலுவை செஞ்சு அதுல நம்மளை அடிக்கிறது அல்ல. சிலுவை செஞ்சு அடிக்கிறது அல்ல. பாவத்தை, நமக்குள்ள இருக்கிற பாவத்தை சிலுவையில் அடிக்க வேண்டும். நமக்குள்ள இருக்கிற பாவத்தை சிலுவையில் அறையப்பட வேண்டும். மாம்சத்தை சிலுவையில் அடிக்கணும். மாமிசை சிலுவையில் அறையப்பட வேண்டும். அது எழும்பி செயல்படக்கூடாது. அது எழுந்து செயல்படக்கூடாது. அது செத்து போகணும். அது செத்து போகணும். ஆசை இச்சைகளை சிலுவையில் அடிக்கணும். ஆசை இச்சைகளை சிலுவையில் அறையப்பட வேண்டும். தேவையில்லாத ஆசைகள் எல்லாம் நம்ம சிலுவையில் அடிக்கணும். தேவையில்லாத ஆசைகளாம் சிலுவையில் அறையப்பட வேண்டும். அநேகர் அந்த ஆசை இச்சைகளினாலே பரிசுத்தமாய் வாழ முடியவில்லை. சிலர் அநேகர் இந்த இச்சை ஆவியால் பரிசுத்தமா வாழ முடியல. பொல்லாத அந்த இச்சையின் ஆவி, இச்சையின் ஆவி அவர்களை பரிசுத்தமாய் வாழ விடவில்லை. அவர்களை பரிசுத்தமா வாழ விட மாட்டேங்கிறது. அப்போ மனம் திரும்புதல் ஒவ்வொருவனுக்கும் உண்டாயிருக்க வேண்டியது அவசியம். அப்போது மனம் திரும்புதல் ஒவ்வொருவருக்கும் உண்டாக ஒரு விஷயம். அப்ப நம்ம இதெல்லாம் சிலுவையில் அடையணும். அப்போ நம்ம இதெல்லாம் சிலுவையில் அறையணும். மாம்சத்தை சிலுவையில் அடிக்கணும். சிலுவையில் அறையணும். ஆசை இச்சைகளை சிலுவையில் அடிக்கணும். ஆசை இச்சையை சிலுவையில் அறையணும். பாவத்தை சிலுவையில் அடிக்கணும். பாவத்தை சிலுவையில் அறையணும். பகையை சிலுவையில் அடிக்கணும். எல்லாத்தையும் அறையணும். பகையை சிலுவையில் அறையணும். அப்போ இந்த மாதிரி நம்ம சிலுவையில் அடித்து, அப்பொழுது நம்ம சிலுவையில் அறைந்து நாம் இயேசுவை போல மாற வேண்டும். நாம் இயேசுவை போல மாற வேண்டும். புது சிருஷ்டியாய் மாற வேண்டும். புது சிருஷ்டியாய் மாறப்பட வேண்டும். தேவன் அப்படி எதிர்பார்க்கிறார். தேவன் அப்படி எதிர்பார்க்கிறார். ஒருவேளை நம்ம மனம் திரும்பி சிலுவையில் அடிக்கப்பட்டாச்சு, ஒருவேளை அப்படி நம்ம மனம் திரும்பி சிலுவையில் அடிக்கப்பட்டாச்சு, மீண்டும் பாவம் செஞ்சோம்னா, மீண்டும் பாவம் செய்யலாம், நம்மை அல்ல இயேசுவை நாம் மீண்டும் அவமானப்படுத்தி சிலுவையில் அடிக்கிறோம். இயேசுவை மீண்டும் நாம் அவமானப்படுத்தி சிலுவையில் அறைகிறோம் என்பதை உலகத்திலே வேதத்திலே எழுதியிருக்கிறார்கள். வேதத்தில் எழுதியிருக்கிறார்கள். எபிரேயர் 6:6 சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 6:6 சொல்லப்பட்டிருக்குது. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? ஆண்டவர் என்ன சொல்ல பாருங்க. நாம் மீண்டுமாய் பாவம் செய்தால், மறுதலித்தால், ஆமென், இதோ சொல்லுங்க, மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை
தாங்களே ஆ, மறுபடியும் சிலுவையில் அறைந்து இன்னொரு முறை சிலுவையில் அறிகிறார்கள். அவமானப்படுத்துகிறபடியால் ஆண்டவரை அவமானப்படுத்துகிறார்கள். மனம் தீர்ப்பு கேதுவாய் ஹalleluya. அவர்களை மறுபடியும் உயிர்ப்பிக்கிறது முடியாது, கூடாத காரியம். ஹalleluya. கர்த்தர் அங்கே இருக்கிறார். அங்கே இருக்கிறார். நல்ல கவனியுங்கள். நம்ம மறுதலிக்க கூடாது. மறுதலிக்க கூடாது. அப்போ எத்தனை காரியம் செய்யக்கூடாது? பகைக்க கூடாது, கூடாது, மாம்ச இச்சை இருக்கக்கூடாது, ஆசை இச்சைகளை இருக்கக்கூடாது, அடுத்து என்ன மறுதலிக்க கூடாது, கூடாது, உலகத்தை சிலுவையில் அடிக்கணும், உலகத்தை சிலுவையில் அறையணும். இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் சிலுவையில் அடிச்சு நம்ம புது சிருஷ்டியாய் வாழணும். போல காரியங்களா சிலுவையில் அறிந்து நம்ம புது சிருஷ்டியா மாறணும். இது உங்களுக்கு தேவ பலனை கொடுக்கும். இது உனக்கு தேவ பலனை கொடுக்கும். தேவன் இப்படியாய் உன்னை சுத்திகரிக்க விரும்புகிறார். தேவன் இப்படியாய் உன்னை சுத்திகரிக்க விரும்புகிறார். வாழ்க்கையில் இந்த சிலுவை பற்றிய உபதேசம் உன் வாழ்க்கையை மாற்றும். சிலுவை பற்றிய உபதேசம் வாழ்க்கையை மாற்றும். உன்னை நல்ல மனிதனாய் வாழ வைக்கும். உன்னை நல்ல மனிதனாய் வாழ வைக்கும். அதிகமாய் நாம் தியானிப்போமாக. அதிகமாய் நம்ம தியானிப்போமாக. தேவன் உன்னை ஆசீர்வதிக்கிறார். தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம். நல்ல பிதாவே, நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதியும். ஒவ்வொரு தொட்டு ஆசீர்வதியும். தேவ பலன் அவர்களுக்கு வரட்டும். தேவ பலன் அவர்கள் வரட்டும். மாம்சம், இச்சை, பகை எல்லாம் ஒழியட்டும். மாமிசம், இச்சை, பகை எல்லாம் ஒழியட்டும். உலகம் எல்லா காரியங்களும் பாவமான காரியங்களும் பாவமான சரீரமும் சிலுவையில் அடிக்கப்படட்டும். பாவமான காரியங்கள், பாவமான சரீரங்கள் சிலுவையில் அறையப்படட்டும். தேவ பலன் ஒவ்வொருவரையும் வாழ வைக்கட்டும். தேவ பலன் ஒவ்வொரு வாழ வைக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்க நல்ல பிதாவே. ஆமென். 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 கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Bless you. கர்த்தர் உங்களை